தேர்தல் முடிஞ்ச பிறகு இதே கேள்வி அவங்க தேர்தல் முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச அடுத்தோடி அணையும் போது திரு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முடிஞ்சு நீங்க அந்த கேள்வி அவங்க கேட்பீங்க. ஏன் அப்படின்னா வாய் இருந்தாலும் பேசுனீங்கல்ல, நீங்க பேச்சுட்டீங்கன்னு இப்ப இந்த ஆலோசனை கூட்டம் நடத்துறதுக்கு அதிமுக கூடிய ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர் தான் பயன்படுத்தக்கூடாது என்று தீர்ப்பு. தொண்டர்கள் அல்ல, தொண்டர்கள் விவாதத்தை பார்த்தீங்களா, உணர்வுகளை பார்த்தீங்களா? ஏற்கனவே நான் பல கூட்டங்களில் பேசிட்டு இருக்கேன். பத்திரிகை தொலைக்காட்சி பண்ணியிருக்கேன். அதிமுக ரத்தம், அதிமுக ரத்தம். இந்த ரத்தத்தை மாற்றுவதற்கு தீர்ப்பு வழங்க முடியுமா? சொல்லுங்க, முடியாது. பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்திய கூட்டணியில் நாங்கள் ஏற்கனவே அங்க வைத்திருக்கிறோம். தனித்து இருப்பதற்கு கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம். திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்திருக்கிறார்கள். மீண்டும் அவர்தான் இந்திய திருநாட்டு பாரத பிரதமராக வர வேண்டும் என்று எங்களுடைய அனைத்து நிலைகளிலும் ஆதரவு வந்து இந்திய திருநாட்டுடைய பெருமையை 10 ஆண்டுகள் உயர்த்திய காரணத்தினால் உலகத்தில் இருக்கின்ற வளர்ந்த நாடுகளாக இருக்கின்ற 200 வளர்ந்த நாடுகள் திரு நரேந்திர மோடிஜியுடைய நிர்வாக திறமையை பாராட்டி இந்தியாவுடைய பெருமை உயர்ந்திருக்கிறது. ஆகவே மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நரேந்திர மோடி தான் பிரதமராக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் செய்யப்பட்டோம். தற்காலிகமாக தற்பொழுது இரட்டை சின்னம் ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக வழங்கப்பட்டது. ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் தற்காலிக தீர்ப்பு. உறுதியாக எங்களை தொண்டர்கள் மூலம் எங்கள் பக்கம் தான் இருக்கிறார். நாங்கள் உரிமை கோர முடியும். அந்த உரிமையின் அடிப்படையில் நாங்கள் கேட்போம். எங்களுக்கு தான் தருவார். எங்களோடு பல கூட்டணி கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஓரிரு தினங்களில் அதனுடைய வெளிப்பாடு வெளியே தெரியும். அதுக்கு வந்து இப்ப கேள்விக்கு இடமில்லை. நாங்கள் தான் ரெட்டை லட்சம் இருக்கோம். கூட்டணி முடிவானது பின்னால் இறுதியாக மதுரையில் உங்களை எல்லாம் சந்தித்து முதலில் உங்களிடம் தான் சொல்லுவோம். அதிமுக தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாங்கள் ஏற்கனவே தொண்டர்களின் உரிமையை பறிக்கின்ற நிகழ்ச்சியாக நடைபெற்றிருந்த பொதுக்குழுவில் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுக்கு நாம் இதயபூர்வமாக வழங்கிய கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற அந்த நிலையை உச்சபட்ச பதவியை அவர் ரத்து செய்த உடனே நாங்கள் அந்த தர்மத்தை ஆரம்பிக்கிறோம். 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் மக்கள் எல்லாம் சந்திச்சிருக்கோம், தொண்டர்கள்லாம் சந்திச்சிருக்கோம். தொண்டர்களுக்கு இன்னமும் அதுவாக தான் இருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்க. வருவாய் மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு 24-25 மாவட்டங்களை ஒரே மாதிரியான ஆதரவு தொண்டர்களும் பொதுமக்களும் இருக்கு. அவர் சொல்றதும் புரியுங்க. அவர் சொன்னதை சாட்சியா கேட்கறீங்க. பொய்யுங்க, பூரா பொய்யுங்க. அவர் பேசுறதுதான் அம்மா இருக்கும்போது இளைஞர் இளம்பெண்கள் பாசறையான 34 லட்சம் தொண்டர்களையும் சேர்த்து அம்மா வந்து கருப்பதே சொன்னாங்க. எங்க 2 கோடி பொய்யுங்க. இங்க பாருங்க அண்ணே, நீங்க பாருங்க, ஃபார்ம் கொடுத்தாங்கல்ல அவங்க எடப்பாடி கொடுக்குவாங்க, பணத்தை போட்டு வாங்க உறுப்பினர் பெறுவாங்க. பூரா வாக்காளராஜா வச்சு எழுதிருந்தாங்க எங்க ஊரு. நடிகர் விஜய் அவர் புதிய கட்சியை தொடங்கிய உடனே நான் வாழ்த்து சொன்னேன். அவருடைய நடைமுறை என்ன, கொள்கை என்ன, கோட்பாடுகள் என்ன, அனைத்து தரப்பட்ட மட்டும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை தேர்தலில் அவர் வாங்குகின்ற வாக்குகளை பொறுத்து இருக்கும்.
அதுதான் உண்மை. பல கட்சிகள் இருக்க புரட்சித் தலைவர் எப்படி வந்தார் மேல அவங்க மக்களுக்கு அனுமானப்பட்ட தலைவர். அதுபோல நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய நடவடிக்கைகள் அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் அனைத்து நிலைகளிலும் நின்று வெற்றி அடைகிறார் என்பதை பார்த்துதான் உறுதியாக அமைக்கப்படும் உறுதியாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும். வேற என்ன? தேர்தல் பிரிவுகள் முறையாக என்ன சொன்னேன், கழகத்தில் அமைப்புகள் நம்மளுடைய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். நீட்டுக்குழுடைய கட்டமைப்பு அதற்காக 28 மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் நம்ம தேர்வு செய்யணும். அவர்கள் கீழே இருக்கின்ற கழக அமைப்பு ரீதியாக கழகத்தில் என்னென்ன பதவி இருக்கோ அந்த பதவியெல்லாம் தேர்வு செய்யணும்னு சொல்லி ஒரு 60% பட்டியல் கொடுத்துருக்காங்க. பாக்கி பத்திரிகைகள் வந்திருக்கிறது. நாமளுக்கு பாக்கி இருக்கு. அதுக்கு 20 நாள் கொடுத்துருவாங்க, 1 கொடுத்துருவாங்க. அதோட போட்டி கமிட்டி லிஸ்டையும் கொடுத்துருவாங்க. அப்போ முழு வீச்சில் தேர்தலை எதிர்நோக்குகின்ற சக்தி எங்களுக்கு. எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க என்ன சார் தோணுது? எடப்பாடி பழனிசாமி மனது என்ன தோணுது? துரோகி தோணும். நான் சொல்றதுக்கு முன்னால எல்லாரும் பொய்யின் முத்த வடிவம் பொய்யின் பூத் கமிட்டி நீங்க போட்டு வந்து உட்கார்ந்து பாருங்க. ஆமா, பிரிந்திருந்த சக்திகள் ஒன்று சேர்ந்தா அவர் கொடுத்தாரு. உலகத்திலே கழகத்திலே மருத்துவர்ல பிரிஞ்சிருக்கு. ஒன்று சேர்ந்து சொல்லுவாங்க தொண்டர்கள் கணிசாமி. ஆனா ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்ற ஒரே ஆளு உலகத்திலேயே யாரு சொல்லுங்க? நீங்க கொலார் இருக்கிறீங்களா? உலகத்திலேயே இந்த சக்திகள் ஒன்று சேரக்கூடாது ஒரே ஆளு திரு எடப்பாடி பழனிசாமி. சொன்னார அதாவது தொண்டர்கள் விருப்பம் சேரணும்னு, எடப்பாடிங்கிற தனிமனிதனுடைய விருப்பம் சேரக்கூடாதுன்னு அவரை ஒதுக்கிட்டு எல்லாம் ஒண்ணு சேரணும்னு அண்ணன் சொல்லிட்டாரு. தொண்டர்கள் கேட்டுக்கொண்டதின் பிறகுதான் எங்களிடம் இருந்த எல்லாரும் இணைந்து ஒன்று சேர்ந்தோம். ஆனா ஒன்று சேர்ந்த எங்களை பெருந்தன்மையோடு அனைத்து நிலைகளிலும் இருந்து ஜனநாயக முறைப்படி இந்த இயக்கத்தை நடத்துவதற்கு பழனிசாமி 1% ஒத்துழைப்பு தரவே. நான் சொன்னேன், நீங்களும் நானும் தலைவர்கள் அம்மா இல்லை, நம்மளுக்கு வழிநடத்தணும். நம்மளை வழிநடத்துவதற்கு நம்முடைய மக்களும் கட்சிக்கார நம்புறதுக்கு வழிகாட்டுக்குழு கட்சியில் இருக்கிற ஒரு 11 உறுப்பினர்கள் நம்முடைய கட்சியை வளர்த்தவங்க தலைவர் காலத்தில் அம்மா மக்கள் போடுவாங்க. அவங்க என்ன ஆலோசனை செய்யறதோ நம்ம கைது போட்டுருவோம் சொன்னேன். கேட்கல இல்ல. ஏன் ஒரு மாநாடு நடத்துனாங்க, ஒழுங்கா புரியோதரை அவங்களால போட முடிஞ்சா போங்க மக்களே.